இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆலோசனை நேரத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். வேதத்தில் யோவான் 3:31 வாசிச்சோம்னா, உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமி கடுத்தவைகளை பேசுகிறான், பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் என்று வாசிக்கிறோம். உன்னதத்திலிருந்து வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அதனாலே அவர் மேலானவர் என்று சொல்லப்படுகிறது. நாம் பூமியிலிருந்து உண்டானவர்கள், அதனால் பூமிக்குரிய வார்த்தைகளை பேசுகிறோம். அப்படியானால் நாம் எப்படி மேலான வார்த்தைகளை பேச முடியும்? நம்மால் பேச முடியுமா? நாம் அன்றாட பயன்படுத்தும் வார்த்தைகள் பூமிக்குரியதாய் இல்லாமல் பரத்துக்குரியதாய் மாற வேண்டும். ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஜெபம், வேதம் வாசிப்பு, தவறு செய்யாதே, மன்னித்து விடு, ஏமாற்றாதே, பொய் பேசாதே, உன்னிடத்தில் கேட்பவர்களுக்கு கொடு, சண்டை போடாதே, உண்மை பேசு, கோபப்படாதே, அன்பாயிரு, பெரியவர்களை கனம் பண்ணு, உதவி செய், கவலைப்படாத, சந்தோஷமாயிரு, ஒற்றுமையாயிரு. இப்படிப்பட்ட வேத வார்த்தைகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில் மற்றவர்களிடத்துல பேசும்போது, அப்படி பேசுகிற நாம் மற்றவர்களை சீர்படுத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். எனவே வேத எழுத்துக்களை நாம் நிறைய சேகரித்து, அந்த சேகரித்த வார்த்தைகளை நம்மளோட அன்றாட காரியங்களில் பயன்படுத்தும் போது பரலோகவாசிகளாக நாம் மாறிவிடுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.